ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. இகப்பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே. இகப்பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே. இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே இணையே இல்லாத காவியமாகும். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அரும் தவத்தார் அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை கருவினிலே உருவானார் ராமலக்ஷ்மணர் கனிவுள்ள பரதன் சத்ருக்னன் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பலகலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காட்டினில் கௌசிகன் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலக்ஷ்மணனை அனுப்பினனே. கண்மணி ராமலக்ஷ்மணனை அனுப்பினனே. தாடகை சுபாகுவை தரையினில் வீட்டே தவசிகள் யாகம் காத்து ஆசை கொண்டனரே. தாடகை சுபாகுவை தரையினில் வீட்டே தவசிகள் யாகம் காத்து ஆசை கொண்டனரே. பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின், பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் சீர்பெரும் இதிலை நகர் நாடி சென்றனரே. வீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாட மீதிலே கண்டான். வீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதையை கன்னி மாட மீதிலே கண்டான். காதலினால் இருவர் கண்களும் கலந்தன, காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. கன்னியை வெள்ளடித்து சொந்தம் கொண்டான். ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்தை இதனை அடக்கி ராமன் வெற்றி கொண்டான். அரும் புதல்வன் வீரத்தை கண்ட மன்னன் அளவிலா ஆனந்த நிலையை கண்டார். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடை சூட்டவே நாள் குறித்தானே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தாரே. மந்தரை போதன
பரதன் சூடி நாட்டை ஆளவும் வனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னனிடம் வரமதை கேட்டாள். அந்த சொல்லை கேட்ட மன்னன் மரணமூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தை உனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான். மிஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வெள்ளெடுத்து தம்பி இலக்குவனை சாந்தமாக்கினான். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரமுறி தரித்து ராமன் செல்வதை கண்டு இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரமுறி தரித்து ராமன் செல்வதை கண்டு கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்திய கலங்கிய நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்திய முறையல்ல போவதென்று தடுத்தனர் சென்று. ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்ன சொல் காக்கவே அண்ணலும் கானகத்தை நாடி சென்றாரே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். பஞ்சவடி செல்லும் பாதை காட்டினான். பஞ்சவடி செல்லும் பாதை காட்டினான். அஞ்சன வண்ணன் அங்கு சென்று தங்கினான். அஞ்சன வண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள். கோபம் கொண்ட இளையோர் கூரம்பால் அவளை மானபங்கம் செய்து விரட்டிவிட்டான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். தங்கையின் போதனையால் தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடிச் சென்றான். ராமன் தேடிச் சென்றான். வழியிலே ஜடாயுவால் விவரமெல்லாம் அறிந்தான். வாயுமைந்தன் அனுமானின் நட்பை கொண்டான். ஆழி
ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ஹனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான். கண்டேன் அன்னை இன்றே ராமனை சேவித்தேன் என்றான். கடலை கடந்து ஐயன் வானரசேனையுடன் சென்றான். வானரசேனையுடன் சென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான். ராவணனை வென்றான். வீரமாதா ஜானகி தேவியை தீ குளிக்க செய்தார். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டார். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டார். கலங்கிய மக்கள் களிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான். அரசுரிமை கொண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்மயரக்ஷமீயம் ஆஜானுபாகும் அரவில்ததளாயதாக்ஷம் ராமம் நீசாசரவிநாசகரம் நமாமி. ஜெய் சீதாராம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமதி பி லீலா, திருமதி பி சுசீலா இருவர் பாடின இந்த லவக்குச்சா பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வேல்யூபிள் லைக் கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீதா ரவி 6036. தேங்க்யூ ஃபார் லிசனிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.